ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நான் ரீசெண்டாக லீட் கோட் ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணிகிட்ருக்கேன். பட் நான் ஃபேஸ் பண்ண பெரிய சேலஞ்ச் என்னன்னா, இப்போ நான் லாஸ்ட் மந்த் சால்வ் பண்ண லீட் கோட் ப்ராப்ளம் அகைன் ரிவைஸ் பண்ணணும்னு நினச்சேன்னா, நான் ஒரு சீரீஸ் ஆஃப் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளமாக ரிவைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு நான் முதல்ல என்னோடய ப்ரொஃபைலுக்கு போயிட்டு, ஓகேங்களா, இங்கே வந்து ரீசெண்ட்லி சால்வ் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ எதாச்சும் நான் கிளிக் பண்ணிவிட்டு போயிட்டு தான் நான் சொல்யூஷன்ஸ் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இது ஆக்சுவலாக கொஞ்சம் சீரீஸ் ஆஃப் ஸ்டெப்ஸாக இருக்கனால கொஞ்சம் வெறுப்பாக இருக்குது. ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன கண்டுபிடிச்சேன்னா, நம்ம ஏன் டைப் பண்ணுற கூட எல்லாத்தையும் நம்ம கிட்டப்பில் புஷ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். பட் ஒரு தடவையும் ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணிவிட்டு கிட்டப்பில் புஷ் பண்ணுறதுன்றது கொஞ்சம் இரிட்டேட்டிங்கான டாஸ்க் தான். ஸோ அதுக்காக க்ரோம் எக்ஸ்டென்ஷனில் ஒரு எக்ஸ்டென்ஷன் பார்த்தேன். அது பேர் வந்து லீட் ஹப். ஓகேங்களா, லீட் ஹப் வெர்ஷன் 2 இருக்கா. ஸோ ஜஸ்ட் ஆட் டு பிரேவ் கொடுத்துக்கிறேன். க்ரோம் யூஸ் பண்ணிங்கன்னா ஆட் டு க்ரோம்னு கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ லீட் ஹப் V2 ஆட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இதுதான் என்னோடய கிட்டப் அக்கௌண்ட். இப்போ ரெப்பாசிட்ரிஸ்க்கு போயிட்டு ஒரு நியூ ரெப்பாசிட்ரி நான் க்ரியேட் பண்ணுறேன். லீட் ஹப் சொல்யூஷன்ஸ்னு போடுறேன். உங்களுக்கு இஷ்டம், பப்ளிக் இல்லை ப்ரைவேட் என்ன வேணால் வச்சுக்கலாம். க்ரியேட் ரெப்பாசிட்ரி கொடுத்துட்டேன். ஸோ எம்டி ரெப்பாசிட்ரி க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, எக்ஸ்டென்ஷன்ஸ்க்கு போய்ட்டு லீட் ஹப் V2 இது ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஆத்தன்டிகேட் கேட்குது, கொடுத்தோன்னா இனிஷியல் என்ன கேட்குன்னா, இந்த லீட் ஹப் V2ஓட டெவலப்பர் இருப்பாங்களா, அவங்களோட ஆத்தன்டிகேஷன் கேட்கும். நீங்கள் எஸ் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் கிடைக்கும். ஸோ லிங்க் அண்ட் எக்ஸிஸ்டிங் ரெப்பாசிட்ரி, பிகாஸ் நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ணிட்டோம் இல்லையா. ரெப்பாசிட்ரி நேம் வந்து லீட் கோட் சொல்யூஷன்ஸ். ஓகேங்களா, ஸ்பெல்லிங் கரெக்டு. ஓகே, கெட் ஸ்டார்டட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டப் அக்கௌண்ட்டும் லீட் கோடும் கனெக்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏதாச்சும் ஒரு ரேண்டமாக ஒரு ப்ராப்ளம் போய் நான் சால்வ் பண்ணுறேன். லெட்ஸ் டேக் இந்த 2 sum. இது ஆல்ரெடி சால்வ் பண்ணி தான் இருக்குது. ஓகேங்களா, நான் ஜஸ்ட் சப்மிட் மட்டும் கொடுக்குறேன். ஓகேங்களா, ஆல் டெஸ்ட் கேசஸ் பாஸ் ஆகிடுச்சு. இங்கே ஒரு பட்டன் தெரியுதா, சிங்க் வித் லீட் ஹப். இதை கிளிக் பண்ணிட்டேன்னா இப்போ டேரெக்டாக நான் கிட்டபுக்கு போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா இங்கே பார்த்தீங்களா, அங்கே நான் சப்மிட் பண்ண உடனே இங்கே சிங்க் ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஸோ இப்படி இருந்துச்சுன்னா நம்ம ஏதாச்சும் ரிவைஸ் பண்ணணுன்னா ஒரு ஜஸ்ட் 1 கிளிக் 2 கிளிக்லேயே நம்ம எல்லா சொல்யூஷன்ஸும் ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்தோன்னா கீழே கொஷின் இருக்குது. ஸோ இந்த ஃபைலை கிளிக் பண்ணால் நம்ம டைப் பண்ணால் கோடும் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணோன்னா கொஞ்சம் சீரீஸ் ஆஃப் ஸ்டெப்ஸை ரெடியூஸ் பண்ணிவிட்டு ஈஸியாக ரிவைஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் டைம் சேவிங்காகவும் இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.